வணக்கம். வாங்க சிட்னி மார்க்கெட்டுக்கு போவோம். இது ஃபிலமெண்ட் சபபில் சிட்னியில் இருக்குது. நான் இன்றைக்கு நடந்து தான் வந்திருக்கேன். நான் கொஞ்சம் பொருள் வாங்குறபடியாக இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதில் நிறைய வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்குது. பார்த்து கவனமாக நடந்து போகணும். நான் இது 8:30 காலையில் எடுத்தேன். நான் சனிக்கிழமை. இப்போ சந்தைக்குள்ளே வந்தாச்சு. நான் உங்களுக்கு சந்தையை சுற்றி காட்டுறேன்னு பாருங்கள். ரவுண்டாக சைட்டெல்லாம் கார் பார்க்கிங், அங்கங்கே போக்களிப்பு ஓடுது. இது பாருங்க, நான் அப்படியே சுற்றி வந்து காட்டுறேன் உங்களுக்கு. நடுவில் இந்த மார்க்கெட் இருக்குது. இப்போ நான் ஏன் சுற்றி போகிறேன்னா, நான் ஏடிஎம்முக்கு மெஷினுக்கு காசு எடுக்க போகிறேன். இப்போ நான் அப்படியே சுற்றி ரவுண்டாக வந்து காட்டணும். இந்த சந்தை நல்ல பெரிய சந்தை. சந்தையில் போய் சாமான் வாங்குற நல்லது, பெரிய குடும்ப ஆக்களுக்கு நல்லது, லாபமாக இருக்கும். அதனால தான் நான் அப்படி சுற்றி உங்களுக்கும் சந்தையை காட்டிடலாம்னு காட்டுறேன். நாங்கள் இப்போ பாருங்க, ஏடிஎம் மெஷினில் இவ்வளோ ஆக்கள் காசு எடுக்க நிற்கிறோம்னு காட்டுறேன். இப்போ ஒவ்வொரு வழிக்கு ஒரு நம்பர் போட்டுருக்கு நான் போகிறதுக்கு. இன்றைக்கு நான் நடந்துஞ்சு தான் ஆக்கள் வெயிட் பண்ணிடணும் காசு எடுக்கிறதுக்கு. நான் இதில் காசு எடுக்க வைப்பேன். நான் உள்ளுக்குள்ளே போய் எடுக்க போகிறேன். அங்கே அவ்வளோ ஆக்கள் இல்லை. வேறு இன்னும் நிற்கிறேன். நான் போட்டும் வந்த அப்புறம் வேறு இன்னும் வெயிட்டிங்கில் நிற்கணும். இப்போ நான் காசு எடுத்துக்கொண்டு சந்தைக்குள்ளே நடந்து போய் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் ட்ரொலி ஹயர் பண்ணலாம். $4 கொடுத்தா ட்ரொலி எடுத்துகிட்டு சாமான் வாங்கிட்டு திருப்பி கொடுத்தா திருப்பி ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கு நான் கணக்க பொருள் வாங்காதபடியாக, காரம் இல்லாதபடியாக, நான் நடந்து வந்தபடியாக கொஞ்சம் பொருள் தான் வாங்க போகிறேன். இப்போ சந்தைக்கு முன்னுக்கு வந்துட்டேன். இப்போ உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு என்ன எல்லாம் சந்தைக்குள்ளே இருக்குது. இங்கே எங்களை இலங்கை இந்தியா பொருளும் இருக்கும். முருங்கைக்காயிலேருந்து எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பக்கத்து ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் நாடு ஃபிஜி என்று அங்கேருந்து தான் வரைஞ்ச ஃபேஷன் ஃப்ரூட் இந்த வடிவாக இருக்குது பார்க்கவே. அதுக்கப்புறம் இங்கே பழங்கள் எல்லாம் நல்ல கலராக இருக்குது. இது வெளிப்பக்கம். வெளியில் கொத்தமல்லி கீரை மற்றது கரும்பு எல்லாம் இருந்தது. கொய்யாக்காய் எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கிழமையும் ஒரே பொருள் இருக்காது, மாற்றி மாற்றி தான் இருக்கும். நான் இன்றைக்கு கொஞ்சம் பொருள் மீன் மட்டும் வாங்குறபடியாக தான் நான் காரில் விடல. இப்போ மீனுக்கு கிட்ட போய் மீன் எல்லாம் என்னென்ன எல்லாம் இருக்குன்னு பார்க்குறேன்.
ஸ்பானிஷ் மேக்கல் அரைக்குழான்னு எங்களை ஊரில் சொல்லியிருந்தேன். இது நண்டு $24க்கு 4 நண்டு வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். இவ்வளோ பொருள் நான் $98 வாங்கி சனமே. இது ஒரு சின்ன துண்டு $12. இது பார்த்தீங்கன்னா கனவாண்டு நாங்கள் சொல்லுவோம் களை மாதிரி. இதுக்கும் $20 தான். அதுக்கப்புறம் தேங்காய் வாங்கி வந்திருக்கிறேன். இந்த தேங்காய் $3.40 $3.40 இந்த தேங்காய் இந்த கிலோ. இந்த கொய்யாக்காய் வேறு கொண்டு வாங்கியிருக்கேன் $2.80 $2.80. இந்த பப்பாசி பழம் 3 பப்பாசி பழம் $10 வாங்கியிருக்கிறேன். அதுக்கு வேறு இறால் வாங்கியிருக்கிறேன். இறாலும் 1 கிலோ $15. நான் 1 கிலோ கரெக்டாக வாங்கியிருக்கிறேன். இவ்வளோ பொருளும் $98 வாங்கியிருக்கிறேன். இன்றைக்கு நான் இந்த நண்டில் உங்களுக்கு ஒரு குழம்பும் ஒரு வறுவலும் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தான் இப்போ நான் மார்க்கெட்டுக்கு போய் இவ்வளோ பொருளும் வாங்கி இந்த நண்டை 4 நண்டு $24. இவ்வளோ சாமான் தான் வாங்கியிருக்கு. இங்கேயும் எல்லாம் பொருள் எல்லாம் எக்ஸ்பென்சிவ் தான். இந்த ஸ்பானிஷ் மேக்கல் மீன் $20. இது $98 இவ்வளோ பொருள் தான் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. பப்பாசி பழத்தை விலையை பார்த்தீங்கன்னா $10 3 பப்பாசி பழம். தேங்காய் $3.40 முதலில் சொன்னால் திருப்பி சொல்கிறேன். ஆனால் இது ஷுவர் இல்லை, உள்ளுக்க நல்லா இருக்குமோ பழுதாக இருக்குமோ தெரியாது. நான் நண்டு கறிக்கு தேவை அதனாடி வாங்கி வந்துருக்கிறேன். இப்போ நாங்கள் நண்டை க்ளீன் பண்ணிடுறோம். இதில் ஒரு கரண்டி மல்லித்தூள், காவாசி மிளகுத்தூள், காவாசி சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதால் காக்கரண்டி மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு 3 பல் உள்ளியும் போட்டு இந்த தேங்காய் நான் மார்க்கெட்டில் காலையில் வாங்கி அதை கத்தியால் வெட்டி எடுத்து அதிலேயும் ஒரு 3 துண்டு போட்டிருக்கேன். இதை அரைக்கணும். அதுக்கு நண்டு குழம்புக்கு புளி எங்களோட ஊர்லேருந்து இது அம்மியில் எல்லாத்தையும் முழுசாக போட்டு அரைப்பினோம். மல்லி சீட்ஸு முழு செத்தல் எல்லாம் வறுத்து போட்டு அரைப்பினோம். இப்போ நண்டு இந்த நல்ல ஒரு குழம்பும் வச்சு உங்களுக்கு ஒரு பொரியலும் செய்து ஒரு சொதியும் செய்து காட்டுறேன். இப்போ அந்த பொரியலுக்கு நான் இதுக்குள்ளே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3-4 பல் உள்ளி, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சம் மிளகு, வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன். மஞ்சளும் இனிமேல் இதை போட்டு நான் அவிய வச்சுட்டு இதை பொரிக்க போகிறேன். இப்போ வாங்க பிடிவதை பெருங்காயத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. தேங்காய் இனிமேல் கறிக்கும் மிளகு, மல்லி, வெங்காயம், இஞ்சி எல்லாம் போட்டு அவிய வச்சுருக்கு. இது அவிய வைக்கிறேன். அதுக்கு நான் ஒரு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் உண்டு, கருவேப்பிலை, வெந்தயம், பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு அவிய வைக்க போய் இப்போ இந்த நண்டு அவிஞ்சிட்டுது. நான் இதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டுது. நான் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், வெந்தயம் போட்டாச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம், புளி ரெடியாகிட்டுது. இதுக்கு லெமன் விடணும். ஒழிஞ்சிட்டு இப்போ நான் நண்டை எடுத்து போட்டு கொண்டிருக்குது. இந்த குழம்புக்கு பெருஞ்சீரகம், வெந்தயம், புளி 2 கருவேப்பிலை 2 கொண்டிருக்கு. அதை போட்டு இந்த வதங்கட்டு வதங்கினாப்புறம் இந்த தக்காளியும் போட்டு இந்த அரைச்சி வச்சதை இதில் திக்காக இருக்குது. நம்ம கரண்டியால் அள்ளி கொட்டியாச்சு அரைச்சி வதங்கின
தண்ணியும் அதுக்குள்ளே ஒரு சின்ன லெமன் அளவு புளி கரைச்சி வச்சிடும், அதையும் ஊற்றுவோம். இப்போ இந்த கறிவேப்பிலை வதங்கிட்டு அரைச்சி இதை போட்டு விழுத போட்டு இப்போ இந்த மிக்சியை கழுவுற தண்ணியை ஊற்றி கொஞ்சம் தண்ணியாகும் கறியை. மண் சட்டிக்குள்ள மீன் என்ன முட்டை குழம்பு தான் நண்டு குழம்பு. இதே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வைப்போம். இப்படி நண்டு குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பராக வந்துட்டுது. இன்றைக்கி சாட்டர்டே நான் சந்தையில் போய் நண்டு வாங்கியது. நண்டு குழம்பு, நண்டு வறுவல், நண்டு பொதி. சாட்டர்டே பிலமிண்டன் சந்தையில் வாங்கி வந்து நண்டு குழம்பு, நண்டு வறுவல், நண்டு சொதி, அதோட சுட சுட சோறு. இன்னைக்கு சாட்டர்டே எங்களோட விட்டு லஞ்ச் ரெடி ஆகிட்டு நல்லா சொதி. இதுக்கு நான் பேசிக் புளி விட்டேன்னா கூடுதலானவர்கள் பழப்புளி வருவீர்கள். நண்டு குழம்புக்கு எங்களோட ஊரில் தக்காளி போடுறது, இங்கே கலருக்காக தக்காளி போடுறேன். நானும் தக்காளி போட்டுருக்கேன். இந்த அரைக்கிற விழுது வந்து அம்மியில் அரைக்கிறது, இல்லை முழுசாக போட்டு அரைக்கிறேன். நான் மிக்சி என்பது எல்லாம் பவுடராக போட்டு அரைக்கிறேன். யாரும் எங்கட விட்டு லஞ்ச் ரெடி. நண்டு குழம்பு அரைச்சி வச்ச நண்டு குழம்பு, அதுக்கு பிறகு சொதி வெள்ளை சோறு. லஞ்ச் ரெடி ஆகிட்டுது. நண்டு வாங்கி நல்லா இருக்குதோ? ஓகே, அது இருக்குது. சதை இருக்குது. நாங்கள் நார்மலாக நண்டு வாங்கினா சதை இருக்கிறது இல்லை, கோது தான் இருக்கிறது. இன்றைக்கு பரவாயில்ல. தேங்காயும் நார்மலாக பழுதாடலாம் இருக்குது. இன்றைக்கு தேங்காய்